நீயே வேற சக்கரை உப்பு தெரியாது சொல்லிட்டேன். ஏக்கா சக்கரை உப்பு பார்த்து விட்டு நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுதான்டா காமெடி. ஓ அப்படியா? நீங்கள் காமெடி பண்ணுங்க பார்க்கலாம். சரி நீங்கள் உங்கள் பங்குக்கு ஒரு காமெடி சொல்லுங்க, நாங்கள் சிரிச்சோம். இங்கே உட்காந்தாலும் சொல்கிறேன். என்ன ஒரு அவசரம் எப்படித்தான் அதெல்லாம் விளையாடுறாங்க. சரி நீ சரியான வாழை வத்த பிள்ளை போல. நீ வத்தது அப்படிதான் இருப்பேன். நீ வத்தது அப்படிதான் இருப்பேன். ஆமா 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 கரெக்ட். நீ வத்தது அப்படிதான் இருப்பேன். வாயாடிக்கு வாயாடி பேசி பேசி வாயை காது வரைக்கும் வச்சிருக்காரு. பொதுவா பேசுறதா பேசி பேசி இங்க வரைக்கும் போயிடுச்சு. நீங்க டச் மட்டும் பண்ணல, அவ்வளவுதான். இவ்வளவு கேப் இருக்குப்பா. இவ்வளவு கேப் இருக்கு. நீங்க இவ்வளவு கேப்புக்கும் பேசுவா, டெல்லி வரைக்கும் பேசுவாட்டா. நீங்க அப்படிதான் இருக்கு கேட்க. உங்க இனங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இனம் இனத்தோடு சேரும். போங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போங்க. என்ன வச்சுக்கிறீங்க? அவருக்கே காது வரைக்கும் சிரிப்பு வருது. அப்படி வேலையா இருக்காருங்க. இந்த மாதிரி வரமாட்டேங்கிறாரு. ஒரே டென்ஷன் பிரச்சனை இருக்கு. பைத்தியம் முடிங்க. எதுக்கு பைத்தியம் முடிக்கணும்? உன்னை பார்த்து மற்றவங்களுக்கு தான் பைத்தியம் முடிக்கணும். உனக்கு பிடிக்கூடாது. நீங்களும் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. பண்ணலாம். அதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அவங்க லைவுக்கு வர மாட்டாங்க பாருங்க. வீடியோ போடுறது லைவ் பண்ண பாருங்க. சரி ஏதாவது புதுசா யோசிச்சு பண்ணுவோம். சோம்பேறிங்க, வாழைப்பழ சோம்பேறிங்க. அந்த முத யூடியூப் ஆரம்பிச்சதுல இருந்த ஆர்வம் இருக்குல்ல, அப்பெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. சும்மா அந்த செல்லை பற்றின வீடியோ போடுவேன். விடி நைட் பார்க்குற மாதிரி விடிய அதை பற்றின ஆராய்ச்சி, அதை பற்றின இது எடிட்டிங், அது இதுன்னு இன்னும் விடிய போட்டுருப்பேன். இப்போ அப்படி கிடையாது. அதனோட இன்ட்ரெஸ்ட் அப்படியே குறைஞ்சிருச்சு. பட் ஆரம்பிச்சிட்டோம், விடக்கூடாது அப்படின்ட்டு போட்டுட்ருக்கேன். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு கொஞ்சம் மாற்றி வேறு ஏதாவது பண்ணணும்னு ஆகிப்போச்சு. ஆனால் அதை வேறு விதமாக எப்படி பண்ணுறதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட் சொல்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு வர மாட்டேங்குதே. வராத படிப்பை நமக்கு இவ்வளோதான் வருது. என்ன பண்ணாலும் குட்டி போதுனால நமக்கு இவ்வளோதான் வருது. வரமாட்டேங்குது அதுக்கு மேலே. இது இன்னும் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுங்க. படிச்சுட்டு மாட்டேங்க. மச்சான் வச்சு தௌசான் மச்சான் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காரு. நீ இந்த மேடம் வச்சுதான் டான்ஸ் ட்ரை பண்ணுச்சு. ஊருக்கு போயிட்டு வந்தா பார்ப்போம். இவங்க வச்சு ஏதாவது டான்ஸ் ட்ரை பண்ணுவோம். 2 லேடிஸ் டான்ஸ் ஆனால் எப்படி இருக்குதுல்ல பார்க்கலாம். ஒரு வீடியோ அந்த மாதிரி. எனக்கு நான் தனியாக டான்ஸ் ஆட வராது. அவள் தனியாக ஆடுவா. ஆடு குருவாக்க பெப்பேன், இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் பெப்பேன்னு ஆடுவோம். அதை ஒரு மாதிரி கொஞ்ச நாளைக்கு ஓட்டுவோம். இல்லை அவர் வச்சு அவர் ஃப்ரீயாக இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் எனி டைம் பிஸியாக இருக்காரு, டென்ஷனாக இருக்காரு, இல்லைன்னா ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு. அதனால அவரை வந்து வீடியோ எடுக்க வாங்கன்னு கூப்பிடுறதில்ல. அந்த மாதிரிலாம் இப்போ இல்லைங்க. எனக்கு தூக்கமாக ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தூக்கமாக கூப்பிட்டு போல லைவ் போடலாம் வா 9 மணிலேருந்து லைவ் போடலாம் ஒரு சீரியல் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்குது. அதையும் பார்க்க மாட்டேங்கிறான். விட்டுட்டு அப்பா நிம்மதியாக இருக்கல. ஒரு 5 நாளைக்கு ஒழிச்சது 5 நாளைக்கு துரத்தி விட்டுறான். எப்போ அனுப்புனீங்கன்னா இன்னைக்கு அனுப்புனீங்களா? இது வரைக்கும் பார்க்கலையே. என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் என்ன பண்ணுறது? யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? இந்நேரத்தில் உங்களுக்கு என்ன தூக்க வேண்டியது இருக்குதுடா?